இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் வெஜிடபிள் கட்லெட் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கொஞ்சமாக வதங்கினாவே போதும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். இது நல்லா வதக்குவோம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக குடமிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கிறேன். கேரட் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம். இது இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கணும். இது அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இதை ஆற விடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். இப்படி உருட்டி இப்படி தட்டி இந்த மாதிரி மாடல்லையும் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி செஞ்சிட்டேன் நான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த அளவுக்கு நான் மைதா மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய கட்லெட்டை இதை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி புரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும்.